BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என்னுடைய பேர் பேசு ஜேகே. வணக்கம், என்னுடைய பேர் வேங்கை வெங்கடேசன். ஐயா வணக்கம், என் பேர் வி சேகர், சீனந்தல் கிராமம். வணக்கம், என் பேர் சரண்ராஜ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் காந்தாபாளையம் சீனந்தல் கிராமத்துலேருந்து வரேன். வணக்கம், என்னுடைய இசை வணக்கம். என்னுடைய பேர் மணி, நான் சீனந்தல் கிராமத்துலேருந்து வருகிறேன். வணக்கம், என் பேர் பிரதாப். ஆனா நீங்க பறை இசையோட எத்தனை வருடங்களா பயணிக்கிறீங்க? உங்களுடைய அனுபவம் என்ன பறை இசையில? நான் வந்து ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பறை வாசிச்சுட்டு இருக்கோம். பறை இசை ஆய்வாளர். பறை இசையின் ஊடாக தான் MSc, MD, MPhil, PhD எல்லாம் படிச்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஒரு 10-15 வயசு அப்போ பெரியவங்க வாசித்தாங்க. அதை வச்சு படிப்பு போனால் அடி தாங்க முடியல பள்ளியில். அப்போ இருந்தவங்க மாதிரி அடி தாங்க முடியாமல் இந்த இசையில் கலந்தேன். அப்படியே ஊராக நடித்து இந்த பறை இசையை நடித்து அதுக்கப்புறம் தெருக்கூத்தில் இணைஞ்சேன். இப்போது 45 வருஷமாக தெருக்கூத்து நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த இசையால் குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த இசை மாட்டி தட்டினாவே இந்த மனசுகளை கவலைலாம் நீங்கள் போயிடும். இதுதான் உண்மை. இதனுடைய சிறப்பான மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆண்டுகளாக நான் அது பயன்படுத்திக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்கேன். 6 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருடங்களாக வந்து இதை பற்றியான புரிதல் இல்லாமல் ஏதோ கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து வாசிக்கிட்டு அப்படியே தான் என்னோதானம் தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு உண்மையான கலைஞர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சரியாக நான் பயணப்பட ஆரம்பித்த பிறகு தான் அப்போ தான் என்னோடய கலை பயணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இது இசைக்கருவியோட வாழ்வியலாக மாற்றிக்கிட்டு நான் அதை வந்து நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 12 வருஷமாக வாசிக்கிறேன் பறை இசை. நான் மட்டும் வாசிக்கல, என் தாத்தா காலத்துலேருந்து வாசிக்கிறாங்க, எங்கள் தாத்தாவுக்கு அப்பாத்துலேருந்து வாசிக்கிறாங்க. எங்கள் தாத்தா வந்து ஊர் தொட்டின்னு சொல்லுவாங்க. அது மூலிமா தான் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக வந்தது. இதில் அப்பத்துலேருந்து கற்றுக்கின்னு இது மூலிமா நான் பறை இசையும் வாசிக்கிறேன், படித்தும் BBA முடிச்சிருக்கிறேன். இதில் எனக்கு கிராமத்தில் தெருக்கூத்து ஆடுவாங்க. அவங்க பார்க்கும்போது காலில் சலங்கு கட்டிருக்கும். எனக்கும் காலில் சலங்கு ஆசை கட்டணும்னு ரொம்ப ஆசை. கட்ட முடியாத அப்பா தான் தெருக்கூத்து ஆடுறாரு. கட்டணும்னு ஆசை, ஆனால் என்னால் கட்ட முடியல. அதுக்கப்புறம் அங்கங்கே டெத்து, மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுங்கெல்லாம் பறை இசை அடிப்பாங்க. அந்த பறை இசை அடிக்கும்போது எனக்கும் அடிக்கணுன்ட்டு அவங்க அடிக்கிறது பார்த்து என்னோடய கால் தன்னால் ஆடும். அப்பா தெருக்கூத்து ஆடுறாரு, என் கால் அதில் ஆடலை, ஆனால் இதில் ஆடிச்சு, பறை இசையில் ஆடுது. அதான் இந்த பறை இசை அதுலேருந்து தொடர்ந்து தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, இது பறை இசை கருத்துன்னு. அப்போவே இது ஒரு ஆசை. இப்போ உங்களுடைய முதல் வாத்தியம் அப்படிங்கிறது என்ன? நீங்க கத்துக்கிட்டது ஞாபகம் இருக்கா? இல்லை, முதல் வாத்தியம் போது வீட்டில் எல்லாருக்குமே வந்து மாட்டினுடைய ஜவு தான். அதில் சின்ன வயசுலேயே நாங்கள் இயல்பாக வாசிக்கிறது தான் அது எல்லாமே. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு வாத்தியாரோ அப்படிலாம் இருக்காது. நாங்கள் கேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களுடைய படிப்புனே எங்கே ஆரம்பிக்குன்னா சாவு வீட்டிலேருந்து தான் நாங்கள் அப்படியே கேட்டு அதை அப்படியே கேட்டு ஆகிடும். அப்படி தான் நாங்கள் வாசிப்போம். அது வாசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இது இந்த இசைக்கருவி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு பறைன்னு சொல்லுவாங்க. இது பேர். இது வந்து நானாக செஞ்ச கொம்பு. இது நானாக எனக்காக கொக்கரை, இது ஒரு பேர் கொக்கரைன்னு சொல்லுவாங்க, சிவனுடைய வாத்தியம்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கொம்பு. இது நானாக எனக்காக இண்டிவிஜுவலாக செஞ்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தங்களான் படத்தை நடிச்சிருக்கு. இந்த இசைக்கருவியும் வந்து தங்களான் படத்தை நடிச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே காண வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்த பாரஞ்சி சார் அவர்களுக்கும், என் கூட நடித்த ஹீரோ விக்ரம் சார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறைய இன்னல்களுக்கு தாண்டி அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போனேன் அண்ணன் ஜேகே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடனைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கலைஞனை கொண்டு சரியான இடத்துல சேர்க்கக்கூடிய அந்த ஒரு கடமையை வந்து அவர்கிட்ட நிறைய நான் பார்க்குறேன். அவரை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அந்த அளவுக்கு என்னால் வர முடியல. நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. அவருடைய அனுபவமும் எங்களுடைய வயசு அளவு கூட அந்த ஈக்குவல் ஆகலை. அவர் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையில் வந்து தீவிரமாக இருக்குன்னு ஆசைப்பட்றோம். இப்போ உங்களுக்காக கொம்பு வாசி காட்டுறேன்.
என்னுடைய முதல் இசை வந்து எங்கள் அப்பாவுக்கு தாய்மாமா இருந்தார், அதில் வாசிக்க சொன்னாங்க. அதில் வாசிச்சது தான் இது எனக்கு ரொம்ப இது பண்ணது. மொதல் சம்பளம் 7 ரூபா வாங்கினேன். 7 ரூபாலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிது இதில். நான் ஃபஸ்ட்டு வாசிந்து பலகை வாசிக்கிறேன். பலகை பறையன்னுவாங்க. இப்போ இதோட பேர் வந்து கிடுகிட்டி பறைன்னு சொல்லுவாங்க. கிடுகிட்டி பறைன்னு சொல்லுவாங்க, துடுப்பு பறைன்னு சொல்லுவாங்க. இந்த பறை இசை 32 அடி. இந்த 32 அடியும் அடிச்சு காட்டினா தான் மொத்தம் சேர்த்து முதல்ல ஆரம்பம் கடைசி வரையும் 32 இசை. இது இந்த பறை இசை. இந்த பறை இசையிலேருந்து வந்ததான் அனைத்து இசைங்களும். ஆதியே பறை இசை தான். ஆதி பறை இசை. மக்களை தெளிவடிக்கும் இசை ஆதி இந்த பறை இசை தான். எங்களுக்காக ஆம், உங்களுடைய இசையை மக்களுக்காக. பறை இசையால கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு மறக்க முடியாது அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? பறை இசையால் வந்து கிடைத்த அங்கீகாரம் பாராட்டின் போது நாங்கள் அது இறப்பு விடா இருந்தாலும் சரி, அது கல்யாண விடா இருந்தாலும் சரி, எங்கே போய் ஒரு கலைஞராக வாசிக்கும் போது எங்களுக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷம் தான். ஆனால் இந்த சமூகம் பார்வை தான் வந்து அவங்க தான் மாற்றிக்கணும். நாங்கள் வந்து மாறுறதா இல்லை. ஏன்னா இந்த இசைக்கருவி வந்து மேலே ஒரு நிலையில் இருக்குது. அந்த நிலைக்கு நம்ம தான் அங்கே பயணப்பட்டு போகணும். அதுக்கு வந்து அதை வந்து எல்லாம் வேறு ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. இதனால் வந்து ஏகப்பட்ட பலன்கள் நினைச்சிருக்கேன். இப்போ நான் இத்தனை படிப்புகள் படிச்சிருக்கேன்னா அது பறை இசை அளித்த எனக்கு நன்கொடை தான். அப்போ உலக நாடுகள் ஏறக்குறைய 25 நாடுகளுக்கு மேலே நான் போய் வந்திருக்கேன்னா அது பறை இசை அளித்த நன்கொடை தான். நிறைய மனிதர் உலகம் முழுக்க வந்து பல்வேறு மனிதர்களை வந்து சம்பாதிச்சிருக்கிறோம். நிறைய அறிவுகள் இதில் ஊடாக தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ உங்களை சந்திக்கிறதே பறைசின் ஊடாக தான் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. பறை வாசிக்கும் போது நம்ம அந்த பீட்டோட சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒத்து போகிற மாதிரி சில பீட்டுகள் வாசிக்கும் போது அது மற்றவங்களுக்கு பார்த்தா ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு இசையாக இருக்குது. அதனால் எனக்கும் அது பிடிச்சி போச்சு. அதை வாசிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போதோ இல்லை மற்றவங்க நமக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கும் போது ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நான் அதை பயணிச்சிட்டு இருக்கேன். 1 மணி நேரம்லாம் இந்த இசை கேட்டால் என்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கிற மாதிரி இந்த இசை கேட்ட உடனே மக்கள் மனசில் இருக்கிற இசை கஷ்டங்கள் விளங்கும். இதுதான் பறை இசை. எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது என்னன்னா எங்கள் தாத்தாவால் தான் வந்தது இது எல்லாமே. ஏன்னா தோட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுவாக பேசுவாங்க. அப்போ வாசிக்கும் போதெல்லாம் இறங்களுக்கு மட்டும்தான் இதை வாசிக்கணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. குழந்தை பிறந்தாலும் வாசிக்கிறோம், குழந்தை பிறந்த நாளுக்கு வாசிக்கிறோம், கொண்டாட்டங்களுக்கு, கல்யாணத்துக்கு, ரிலேஷனு யாருன்னா ஊருக்கு வர்றாங்களா கூட அதுக்கு பெருமைக்கு வச்சு வாசிக்கிறாங்க. இதை எல்லாம் ஒதுக்கினதுக்கோசரம் எல்லாம் இப்போ சேர்த்து வச்சுக்கிறாங்க. யார் ஒதுக்குறாங்களோ அவங்க எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. தங்கலான் இதனுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிச்சு உங்களுக்கு? தங்கலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல வந்து இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அண்ணனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய கலை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணுவோம். குறிப்பாக வந்து வானம் ஃபெஸ்டிவல் 2018 ஒரு 1000 பறை இசை கலைஞர்கள் மேடை ஏற்றினேன். நான் பண்ண அந்த நிகழ்வு அதனூடாக தான் சென்னையில் ஒரு ஒப்பாரி ஷோ, அதுக்கப்புறம் மார்கழியில் மக்கள் இசை, 750 கலைஞர்களில் 10 சபாக்களில் வச்சு நிகழ்ச்சி பண்ணால் அதனுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். அதனை ஒட்டி தான் வந்து பல்வேறு படங்கள், அதாவது வானம் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் வந்து திரைப்படங்களில் வாசிக்கிறதுக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருந்தது. இப்போது பரியேறும் பெருமாள், கர்ணன், மகான், அதுக்கப்புறம் வந்து சர்பேட்டா பரம்பரை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கலானில் வந்து தங்கலானில் வந்து நாங்கள் நடிச்சிருக்கோம். எங்கள் குழுவே வந்து பார்த்தீங்கன்னா 7 கலைஞர்களும் நடிச்சிருக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து அண்ணன் ரஞ்சித்தனுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கலைஞனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு ஒரு கலை தாகத்துக்கு வந்து ஒரு பானம் கொடுத்த மாதிரி தான் நான் இதை வந்து எதிர்பார்க்குறேன். நாங்கள் வாசிக்கிறத பார்த்துட்டு எங்களை வந்து மீட் பண்ணி பேசினார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, இந்த மாதிரி கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படி தான் கூப்பிட்டு போவார்ன்ட்டு வந்தோம். அவர் மூலிமா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப பெருமை. இது வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்க முடியுமா, நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். செல்லில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு ஏங்குற காலத்தில் அவர் கூட்டின்னு வந்து நேரில் காட்டினார். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தங்கலான் படத்தில் எங்களை அறிமுகப்படுத்தின எங்கள் அண்ணன் ஜெயகானனுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி சொல்ல அவர் எவ்வளோ சொல்ல அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை வரல எனக்கு. இப்போ ரொம்ப இதுக்கு முன்னாடி பேசவும் ரொம்ப வார்த்தை வரல. ஆனால் நன்றி, அவர் நெஞ்சார்ந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களை பற்றியோ இல்லை விக்ரம் அவர்களை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இல்லை ஏதாவது ஒரு நன்றி அப்படின்னா என்னவா? ஏதாவது பண்ணுற அதுமாரி சொன்னாங்க. அண்ணா சொன்னாங்க இது வாசி, இந்த பீட்டு வாசின்னு சொல்லி ஒரு பீட்டை சொல்லி வாசிக்க சொன்னாங்க. நானும் வாசித்தேன். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வச்சதுக்கு நான் ரொம்ப நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு கலைஞனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலேயோ டிவிலேயோ பார்த்த பிறகு எல்லாருமே என்ன சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா சரி எடுத்துகிட்டு அதை டெலிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை வந்து இந்த கொம்பிசை வந்து அந்த படத்தில் வச்சதுக்கு ரொம்ப நான் வந்து ரஞ்சித் சாருக்கும் அண்ணன் ஜேகே அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் தங்கலன் படத்தினுடைய குழு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்றி சொல்கிறேன். அதுமாதிரி விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கருவிகள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதை சார் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வாங்கி வாசித்து பார்த்துருக்காங்க. இது நீங்களா செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டாங்க. ஒரு சூப்பர், இதுலேயே வந்து நிறைய இது பண்ணுங்கள், நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய உங்களோட இசைக்கருவி வந்து படத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. நல்லா பேசுவாங்க. இவங்க கூட பயணிக்கணும், இன்னும் நிறைய இடங்களை நான் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஆசையாக நான் இது பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. ரஞ்சித் அண்ணெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து தான் அவரெல்லாம் பார்ப்பனான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவரால் பார்த்துட்டேன். ரஞ்சித் அண்ணனுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி. விக்ரம் சார்லாம் சொல்லவே தேவையில்லை. அவரை பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வயசும் இல்லை. அவரெல்லாம் பார்த்துட்டேன், பேசிட்டேன், பழகி இருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் அதிகமாக ரஞ்சித் அண்ணனை பற்றி புரிஞ்சுக்கணும் எல்லாம் சாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே அண்ணனை பற்றி தான் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவர் வந்து மற்றவங்க வீட்டில் பிறந்தவில்லை ரஞ்சித் அண்ணன். எங்களோட கூட இருக்கிறார் பிறந்த மாரி அவர் ரஞ்சித் அண்ணன். இந்த படத்தில் வாய்ப்பு தந்து எங்கள் ரஞ்சித் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜேகே அண்ணனுக்கு தான் நன்றி சொன்னோம். ஏன்னா அவர் தான் இட்டும்பு அறியும் பார்த்து விட்டார். ஜேகே அண்ணன் ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி வணக்கம். இல்லை, அண்ணனுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி தான் திரும்ப சொல்லணும். ஏன்னா சும்மா அப்படியே சாவு கடிச்சிட்டு இருப்பாங்க. பறை இசை கலைஞர்னாவே ஒரு பொத்தாம் போக்கில் வந்து பறையினாவே எடுத்த உடனே சாவிடு தான் ஞாபகம் வரல. அப்படி இல்லை, பறை இசை என்பது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இசைக்கருவி என்பது படத்தில் போகிற போக்கில் வைக்காமல் அந்த பறை இசை கலைஞர்களில் அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அந்த கதைக்களத்துக்கு ஏற்றார் போன்று அவர்களே ஒரு குழுவாக வந்து இந்த படத்தில் தங்கலான் படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. அது மிகப்பெரிய வந்து நான் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பறை இசை கலைஞர்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். பறை இசை எப்பவுமே தமிழர்களுடைய இசை, கொண்டாடப்பட வேண்டிய இசை. இப்போ அதில் மார்கழி அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு அங்கீகாரமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு பறை இசை மூலமாக? பறை இசை இயற்கை அளித்த மிகப்பெரிய ஒரு அதிசயம், நன்கொடை. ஏன்னா ஆதி மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா பறை இசை தான். இப்போ பறை இசை குறித்தான ஏன் வந்து உலகத்தில் உள்ள எல்லா தோலிசை கருவிக்கும் தாய் இசை கருவி பறை இசை நம்ம சொல்கிறோம்னா, இந்த மண்ணில் தான் 100க்கும் மேற்பட்ட பறை இசை கருவிகள் இருக்குது. அதற்கான சான்றுகள் சங்ககால இலக்கியங்களில் எக்கச்சக்கமாக புதைந்து கிடக்கிறது. எடுத்தோடனே பறையினோடனே நமக்கு வந்து ஒரு வட்டவடமான வந்து பார்த்தீங்கன்னா குட்டுப்பறை அப்படி தான் நமக்கு அதான் ஞாபகம் வரும். ஆனால் அப்படி இல்லை, இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட பறை இருக்குது. இப்போ வந்து உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா படக்கம் பறை, அந்திரிப்பறை, அமுத குண்டலிப்பறை, ஆகுலிப்பறை, ஆமந்திரிகப்பறை, அரிப்பறை, உடல் பறை, உடுக்கைப்பறை, உரிமைப்பறை, எல்லல் பறை, ஏர்கோல் பறை, ஒருவாய் கோதைப்பறை, கன்னிப்பறை, கஞ்சராப்பறை, கண்டிகைப்பறை, கரடிகைப்பறை, கல்லல் பறை, கல்லலுக்கு பறை, கல்வெட்டு திரள் பறை, கிணைப்பறை, கிடிக்கிட்டி பறை, குண்டலப்பறை, கும்மடி பறை, சந்திரப்பறை பறை, சூரிய பறை பறை, டமாரம் பறை, தக்கை பறை, தகுனி தத்தம் பறை, தன்னூமை பறை, தமுரகம் பறை, மிருதங்கப்பறை, மிடுரும் பறை, விளரிப்பறை, நிகரிப்பறை, நிசாலப்பறை, படலம் பறை, பாகம் பறை, விரலேறு பறை, இது மாதிரி முரடு பறை, இது மாதிரி பறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து இந்த ஐவகை நிலங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் அந்த மக்களுடைய வாழ்வியல் நிலைக்கு ஏற்றார் போன்று, அங்கே கிடைக்கின்ற தோள்களின் தன்மைக்கு ஏற்றார் போன்று, அவங்க கும்பிடுகின்ற சாமியினுடைய நிலைக்கு ஏற்றார் போன்று இசைக்கருவிகள் வந்து இந்த மண்ணில் அங்கங்கே பரவி கிடைக்கிறது. அதனால் இது எல்லா மக்களுக்குமான கொண்டாட்டமான ஒரு இசைக்கருவி தான். இந்த இசைக்கருவி உலகம் முழுக்க இருக்குது. இப்போ இங்கே பறை இசைக்கருவினா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அங்கேயும் வந்து பார்த்தா பறை இசை தான். எல்லா இடத்துலையும் தோல் இசைக்கருவிகள் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து கொண்டாட மறந்தவங்களும் திருப்பி கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் இந்த பறை இசை வந்து உலகம் முழுக்க இனம், மொழி, சாதி எல்லாத்தையுமே கடந்து ஒரு வாழ்வியலுக்கான ஒரு கூறாக வந்து பறை இசை இருக்குது. அதை நாங்கள் பரவலாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பேசு கலை குடும்பம் அதை நாங்கள் வந்து பறை இசைத்து பரவலாக்கம் செய்து கொண்டிருக்கோம். நன்றி. பறை ஆதி இசை
ஆதி தமிழர்களின் இசை, கொண்டாட்டத்துக்கான இசை, கொண்டாடப்பட வேண்டிய இசை. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர். வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.